வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. வாயில் வச்சோன்னே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகும். டேஸ்ட்டு அந்தளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கோவில்களில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா சரியான அளவுகளோடு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்லது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இதே போல் ஸ்வீட் ரெசிபி, பிரசாதம் ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பொங்கல் பச்சரிசி தான். கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கிங்க. இந்த அரிசியில் செய்யும் போது பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா குழஞ்சி கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொன்னி பச்சரிசியில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். நம்ம டீ குடிக்கிற கிளாஸால் 1 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கும், தண்ணிலாம் வடிகட்டிட்டு. இன்றைக்கி செய்ய போகிற சக்கரை பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாசிப்பருப்பு சேர்க்கலை. எப்போதுமே கோயில்களில் செய்யும் போது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சேர்க்க மாட்டாங்க. பாசிப்பருப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதுக்காக சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். சிம்லேயே வச்சு வேக வைங்க, குழைய நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ சாதம் வந்து நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இடையில வந்து சக்கரை பொங்கலுக்கு நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி அளந்த டம்ளராலே 2 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை இடிச்சிட்டு அளந்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே டம்ளரால் இடிச்சிட்டு அளந்து எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாகு வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் இடிச்சிட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது, கரைச்சி மட்டும் எடுத்துக்குவோம். சுத்தமான வெல்லம்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே சேர்த்துடலாம் சாதத்தில். ஆனால் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லா வெல்லத்துலேயும் மண் கொஞ்சம் இருக்கும், அதுக்காக தான் கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்போ வெள்ளைப்பாகு பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சாதம் தண்ணிலாம் வற்றி நல்லா குழைய வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. சாதத்தை சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது அப்பப்போ கலந்து கொடுத்துக்குங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ பாருங்கள் சாதம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 1 டம்ளர் அளவுக்கு திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி அளந்த டம்ளராலே 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்குங்க. நல்ல திக்கான பாலாக எடுத்துக்குங்க. சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருங்க குழைய சாதத்தை. அப்போ தான் சக்கரை பொங்கல் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும் பால் சேர்த்து. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த முறையில் நம்ம செய்யும் போது. சக்கரை பொங்கல் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாத்திரத்தில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணி இதில் சேர்த்து கலந்து விட்டுக்குவோம், வடிகட்டி சேர்த்துக்குவோம். வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துக்குங்க. வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா ஒன்று கலந்து வெந்து வந்துடும் சக்கரை பொங்கல். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா வெள்ளைப்பாகு ஒன்று கலந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா நல்லா கலந்து திக்காகி வரும். திக்காகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்குங்க. எப்போதுமே கோயிலில் உள்ள பிரசாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் சேர்த்து தான் செய்வாங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ரொம்ப கம்மியாக துள்ளியோண்டு சேர்த்திங்கன்னா போதும். அதுவே நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க.
இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு கொடுப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனில் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி அளந்த டம்ளரால் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கப் கூட சேர்க்கலாம், ஆனால் அரை கப் சேர்த்தாலே நமக்கு சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். அதில் பாதி நெய் மட்டும் சேர்த்து அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு 10-15 திராட்சை சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ நல்லா நேரம் மாதிரி வந்துருச்சு. இந்த தாளிப்பை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கும் போது நமக்கு எல்லாம் ஒத்தாப்பில் வறுபட்டு வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு அதில் சேர்த்தோன்னா நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மீதம் இருக்கிற நெய்யும் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அரை டம்ளர் அளவு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு கோயிலில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா திரண்டு வரும். உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நெய்யும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அளவு சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.